கைஸ் நம்ம ஒரு புது வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இந்த வேர்ல்டு ஃப்ரீத்தனமாக வேறு மாதிரி இருக்க போது. நம்ம வீடியோ எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீ இந்த கேமுக்குள்ளே டெலிபோர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இப்போதைய கேரக்டர் மணிமண்டா மாஸ்கை. கையில் ஒரு எவ்வளோ கன்னுன்னு சொல்லி ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. Da mi Lugarache está participando en el sorteo mayor 200, suerte. செத்துட்டா நம்ம ரியல் வேர்ல்ட்லேயும் செத்து போயிடுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ ஜம்ப் பண்ணிடலாம். எங்கே இறங்க போகிறோம்னு நமக்கே தெரியாது. இடம் புது இடம், வாங்கி காலத்துக்கு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கலாம். கொண்டாதான் நமக்கு நம்ம உலகத்துக்கு போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓடுங்க வார் ஐயோ, சுற்றி 4 பேர் இறங்கியிருக்காங்க. எனிமிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹார்ட் சும்மா லப்பு டப்புன்னு அடிக்குது. ஆகா, நம்மளுடைய அட்வான்ஸ்டு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே தலைகளாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஓ மை காட் கைஸ், சைலன்சர் ஸ்கில் எதுவுமே இல்லாமல் மட்டுமே இருந்தாலும் நம்ம ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுவோம். என்னங்க வினோதமாக இருக்குது. அதில் ஒரு கன் இருந்துச்சு இல்லையா பெருசாக, அந்த கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம் போய் அந்த கன் எடுத்துக்கலாம். மேலே யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு வழி அவங்கள நம்ம கொண்டாச்சு. கொன்ன உடனே முக்கியமான வேலை லூட்டு பொறுக்க வேண்டியது. அவங்க பேக்கில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணிக்குவோம். இதுக்கு பேர் ஷீல்டு கன்னு என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு லாங்கில் இருக்கிற எனிமியோட டேமேஜை குறைக்கும். இல்லைங்க, நம்ம கீழே ஒரு பெரிய கன்று பார்த்தோம் இல்லையா, அதையும் போய் வாங்கிக்கலாம். ஏன்னா எந்தளவுக்கு வெப்பன்ஸ், எந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸான எபிலிட்டி இருக்கோ அவங்க தான் இந்த கேமில் வின் பண்ண முடியும். நம்மளை யார் வேணால் எப்போ வேணால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நம்ம வேர்ல்டில் சாதாரணமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கேம் ப்ளே பண்ணலான்னு வந்தேன். ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த கேமுக்குள்ளே பிடிச்சிட்டு போட்டாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுவோமா? கார்னி 98K நம்ம கன்று ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு லெஜெண்டரி பவர்ஃபுல் வெப்பன். எனக்கு உள்ளே வந்ததால் வாய்ஸ் வேறு திக்குது. கைஸ், இங்கே இன்னொரு நல்ல வெப்பன் கிடைக்கு. ஆனால் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற வெப்பன் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்மளுடைய எபிலிட்டி எல்லாம் மாற்றிக்கலாம். உடனடியாக நம்மளை இந்த கேமுக்குள்ளே இழுத்து விட்டாங்க. அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல பெருசாக. இந்த மாதிரி காயின் இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து எவனா உட்காந்தனா இது முக்கியமாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கண்ணை நம்ம கை வச்சு எடுப்போம். அதேதான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? வீறு கொண்ட வீரனின் வாழ்க்கை என்றும் தோற்காதடா. இப்பெல்லாம் பேசிட்டு போவேன், ஆனால் மறுபடியும் அடி வாங்கிட்டு வேணும்னு தோணுது. இந்த வாட்டி நம்மளோட குதிரை எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். நண்பா, இன்றைக்கி நம்ம கலப்புறோம் நண்பா. சிறிது நேரம் வேறு என்ன, வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால் உட்காந்து அடுத்த உயிருக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை கொஞ்சம் உஷாராக வாழணும். இருங்க, இந்த சுத்தியல் பவரை வச்சு என்ன பண்ண முடியும் தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. அடுத்த வாட்டி யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளை விட மேம்படுத்தப்பட்ட நிறையா பிளேயர்ஸ் இந்த கேமில் இருப்பாங்க. அந்த பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கான். என்ன கொன்னவனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அங்கனக்குள்ளே தானே இருந்தோம். இதோ பாருங்கள், அங்கே போகிறான் பாருங்க. இருங்க, நம்ம போய் நம்ம கன்னை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். போகிறோம், பேசாமல் போட்டுட்டு நம்ம போய் நம்ம கன் எடுத்துக்கலாம். முடிச்சுட்டான். இதான் நான் சொன்னேன், இன்னொரு வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம மட்டும் பெரிய ஆள் கிடையாது, நம்மளை விட பெரிய ஆள் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா, கீழே 2 பேர் அடிச்சுட்டு சாவறானுங்க. இது ஒரு ரத்த பூமியான போர்க்களம். ஸோ இங்கேக்குள்ள நல்ல லூட் கிடைக்கும் நம்புகிறேன். ஓரளவுக்காவது நல்ல லூட் கொடுத்துருக்கலாம்.
ஓகே, ஓரளவுக்கு கோளாறான வெப்பன்னு சொல்ல முடியாது, குறை சொல்கிற அளவுக்கு மோசமான வெப்பன்ஸ் எதுவும் கொடுக்கல. M10 கிடச்சிருக்கு, ஆனால் புல்லட் இல்லை. என்ன குடும்ப சாரிதுங்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இந்த சூப்பர் பவர் நல்லா இருக்குது கைஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட் திஸ் வீடியோ ரூல்ஸ். இருங்க, அங்கனக்குள்ளே ஏதோ ஒரு வெப்பன் இருக்குது. வெப்பன் இருக்குன்னு சொன்னால் கொண்டுட்டாங்க, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது. மறுபடியும் பிறந்து வருவேன்னு சொல்லிட்டு வெளியே போக வேண்டியதான். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஸ்கோர் 29. அடுத்த வாட்டி நல்ல ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம இதே உலகத்தில் கிட்டத்தட்ட 100 மேட்சஸ் ப்ளே பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் வெளியே போக முடியும். சொல்லப்போனால் இந்த ஹீரோயிக் லெஜண்ட் 2 இருக்கு இல்லையா, அதை நெக்ஸ்ட் ரேங்கை கொண்டு போய் ஆகணும். அந்த எலைட் ஹீரோய்க்கு போனால் தான் நம்ம வெளியே போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. கடைசியாக கேட்குறேன்.